எப்பவும் செய்ற மாதிரி அதே இட்லி, சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிடுறத விட, டிஃபரெண்ட்டா இட்லி சாக்ஷுகா செஞ்சு சாப்பிடுவோமா? இதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, 2 வத்தல், 1 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 50 கிராம் பன்னீர், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மெய்யா அரைச்சிடுங்க. அடுத்து பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை நல்லா வதங்குனதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு, மிக்ஸி ஜார கலக்கி கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கலக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒவ்வொரு கரண்டி இட்லி மாவை கேப் விட்டு ஊற்றி மூடி போட்டு வச்சிருங்க 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு சின்ன தடுக்கா பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலையை சேர்த்து மேலே ஒரு தடுக்கா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான இட்லி சாக்ஷுக்கா ரெடி. சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. சட்னியே வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுருவீங்க. உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.